இப்ப ஹீரோயின் சரியா டியூ கட்டாதனால எல்லாருமே வந்து அங்க கம்பெனி முன்னாடி நின்னுட்டு இருக்கா. எதுக்காக இப்படி நின்னுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நான் காசு கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே உள்ள போயிடுறா. இப்ப அவள மேனேஜருமே கூப்பிட்டு உன்னை நாங்க என்ன பண்ண சொன்னோம், நீ என்ன பண்ணி வச்சிருக்க, உன்னோட தப்பான ப்ராஜெக்ட்னால இப்ப பல கோடி லாஸ் ஆயிருக்கு நம்ம கம்பெனிக்கு, தேவையில்லை, இதுக்கப்புறம் நீங்க இருந்து ஒர்க் பண்ணணுன்ற அவசியம் இல்ல, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வேலை இதே ஃபயர் பண்ணிடுறாங்க. இங்க ஹீரோக்கு வேலை கிடைச்சிருக்கும். அந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லலாம்னு வந்தா அங்க ஹீரோயினுக்கு வேலை போயிருக்கு. இதை பார்த்ததுமே சுடலமுத்தா வேலை போச்சா அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க டியூ கட்டுற பர்சன் கிட்டயும் இதுக்கப்புறம் இவளால உங்களுக்கு எதுவுமே கட்ட முடியாது, அவளுக்கு வேலையே போயிடுச்சு, ஒழுங்கா சொல்லிட்டேன், நான் சொல்ற இடத்துல நீ சைனை போட்டு தயவு செஞ்சு இங்க வந்து போயிடு, உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்ற மாதிரி முடிஞ்சிடும், நானே மொத்தத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லிட்டு போறான். இப்ப மறுநாள் ஹீரோயினுமே ஹீரோட ஃப்ரெண்ட் கூட்டிட்டு ஒரு இடத்துக்குமே போயிருப்பான். அந்த வீட்டோட பத்திரத்தையுமே கொடுத்துட்டு இதை வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் பணம் மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இத்தனை கோடி மதிப்புள்ள வீட்டோட பத்திரத்தை கொடுத்துட்டு பணம் கேட்கிறியமான்னு சொல்லி கேட்டா, எனக்கு இப்ப அர்ஜென்ட், எனக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஓகே நாளைக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணையுமே அனுப்பி விட்டுறா. இப்ப இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணி காசு கொடுக்கறதே அவங்க அம்மா தான். இந்த டாக்குமெண்ட் பார்த்த உடனே இது நம்ம வீட்டு பத்திரமாச்சுன்னு சொல்லி யோசி ஹீரோயின் ஒர்க் பண்ற கம்பெனியோட டிஎலுக்குமே கால் பண்ணி அவளுக்கு என்ன பிரச்சனை, எதனால இப்ப வீட்டோட பத்திரத்தை எடுத்து வந்து வைக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே அவனுமே சொல்லிடுறான். இப்ப இதை கேட்டு கோவப்பட்டவங்களும் ஹீரோ பாக்கிறதுக்காக அங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்குமே போறாங்க. இங்க ஹீரோ பாக்கிறதுக்காக ஹீரோட தங்கச்சி அவங்க அப்பாவுமே வந்திருப்பாரு. இப்ப அந்த நேரம் கூட பாக்காம அவங்க ஹீரோவை அடிச்சுட்டு, எதுக்காகடா என் பொண்ணு இப்படி பண்ற, அவ தேவையில்லாம தான் இப்ப வீட்டோட பத்திரத்தை எடுத்துட்டு வந்து வச்சு கடன் வாங்குற அளவுக்கு நீ ஏன் அவளை கொண்டுட்டு போட அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அவங்க இருக்காங்கன்னு கூட பாக்காம அவங்க அம்மா அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பாவுமே இவன் கொஞ்சம் கூட தெரிந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி கூட்டின்னு போயிடுறாரு. அந்த நேரம் ஹீரோவுமே நீ வளர்த்து வச்சுக்கிறது பொண்ணா, அது பொண்ணே இல்ல, அவ பொண்ணு மாதிரி நடந்துக்கிறாளா, அவளால மட்டும் தான் கடன் வந்துச்சு, கடன் மட்டும் சொல்றீங்களே, இந்த கடன் யாரால கிடைச்சது, உங்க பொண்ணால வந்துச்சுதான், உங்க பொண்ணு மட்டும் என்னோட லைஃப்ல இல்ல அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பேன், என்னோட ஃபேமிலி என்ன விட்டு போயிடுச்சு, என்னோட வேலையை என்ன விட்டு போயிடுச்சு, இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு நிக்கிறதுக்கு காரணமே அவ ஒருத்தி மட்டும் தான், இப்ப கூட சொல்றேன், அவ என்னோட லைஃபை விட்டு போயிட்டா அப்படின்னா நான் இந்த கடன் அடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்வேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து சொல்லிட்டு போயிடுறான்.